வணக்கம் நண்பர்களே. ரிஷபராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய 7 நாட்களுக்கும் எந்த மாதிரியான பலனை பெற போறீங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம். ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பான பலன் கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம். தொழில் ஸ்தானத்துல சந்திக்கக்கூடிய சனி பகவானால எல்லா வகையிலும் சிறப்பட போறீங்க. குறிப்பா தொழில்ங்கிறது வளர்ச்சி அடைய போகுதுன்னு சொல்லலாம். பட்டம், பதவி, புகழ் இது எல்லாமே தேடி வரக்கூடிய காலகட்டம். இது வரைக்குமே நிறைய அவமானங்கள், நிறைய கஷ்டங்களை சந்திச்சிருப்பீங்க. இனி தொழில் ஸ்தானத்துல பயணிக்கக்கூடிய சனி பகவானால எல்லா வகையிலும் சிறப்பு தேடி வரப்போகுதுன்னு சொல்லலாம். சுய தொழில் முறையான விஷயங்கள் எல்லாமே இந்த காலத்துல நீங்க தொடங்கக்கூடிய வாய்ப்பு அற்புதமா அமைஞ்சிருக்குது. மிகப்பெரிய வளர்ச்சி, உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் எல்லாமே கிடைக்க போகுது. சில நேரங்களில் வேலை சார்ந்த விஷயங்கள உங்களுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கிற மாதிரி தோணலாம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கடுமையா முயற்சி செய்ய பாருங்க. கடினமான உழைப்பு, வேலை போல அதிகமாக இருந்தால் அந்த இடத்துல உங்களுக்கு வருமானங்கிறது அதிகமாக தான் இருக்கும். கொஞ்சம் வேலையில் தொய்வு இல்லாமல், மனசோர்வு இல்லாமல் செயல்பட்டு வந்தீங்கன்னா நேரங்கிறது உங்களுக்கு நல்ல நேரமாக கூடி வரும். இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, புதிய உற்சாகத்தோடு செயல்பட போறீங்கன்னு சொல்லலாம். தொடர்ந்து ரிஷபராசி அன்பர்கள் எந்த மாதிரியான பலனை பெற போறீங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி, ரிஷபராசி அன்பர்கள் எப்படிப்பட்டவங்க, உங்கள் வாழ்க்கையில் எந்த மாதிரியான பலனை பெறுவீங்க, இதை நம்ம சுருக்கமான முறையில் பார்த்துடலாம். ரிஷபராசிக்கு அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா சுக்கிர பகவான் தான். ரிஷபராசியில கிருத்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோஹிணி, மிருகசீரிசம் 1, 2 பாதங்கள் அடங்கியிருக்குது. ராசிகள்ல ரிஷபராசி ஒரு ஸ்தர ராசி. குருவுக்கு அடுத்தபடியா முழு சுபகிரகம் பெற்றுக்கக்கூடிய ராசியாக இருக்குது. சகல கலைகளுக்கும் அழகுக்கும் அதிபதியான சுக்கிரன் இந்த ராசிக்கு அதிபதியா வரதால இந்த ராசிக்காரங்க முக அழகுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தவங்களா இருப்பாங்க. ரிஷபராசி கூடவே ஒரு பெண் ராசியாகவும் இருக்குது. இது ஒரு நீர்த்தத்துவத்தை கொண்டிருக்கக்கூடிய சீதள சோபம் இருக்கக்கூடிய ராசின்னு சொல்லலாம். ரிஷப ராசிக்கு பிறந்தவங்க எப்போதுமே எல்லாரையுமே வசிப்படுத்தக்கூடிய அழகான தோற்றம் இருக்கும். நடுத்தர உயரம் கொண்டவங்கன்னே சொல்லலாம். கம்பீரமான தோற்றம், நீண்ட கழுத்து, அகன்ற மார்பு, விரிந்த தோள்கள், அழகான அங்காமுக்கு சொந்தக்காரங்க. இவங்க கண்களுக்குன்னு ஒரு தனி அழகு இருக்குன்னு சொல்லலாம். பற்கள் கூட இவங்களுக்கு வரிசையா அழகாக தான் அமைஞ்சிருக்கும். இவங்க நீண்ட ஆயுள கொண்டவங்க. புகழ், கௌரவம், அந்தஸ்து இது எல்லாமே இவங்க வாழ்க்கையில் அமையும். மற்றவங்களுக்கு எல்லாமே ஒரு சிறந்த உதாரணமாக இருக்கக்கூடியவங்க தான் ரிஷபராசி அன்பர்கள். இவங்களுடைய செயல்பாடு மற்றவங்களுக்கு எல்லாமே ஒரு சிறந்த வழிகாட்டுதல தான் இருக்கும். பொது காரியம் வந்துட்டாவே இவங்க ரொம்ப ஈடுபாடோட செய்வாங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அதில் வந்தோம் போனோன்னு இல்லாமல் எல்லா வேலையும் முன்னே நின்று செய்யக்கூடியவங்க. எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அதில் எடுத்தவங்க கவுத்தன்னு இருக்க மாட்டாங்க. தனக்குன்னு ஒரு பாணியை இவங்க சாதிச்சு வச்சுட்டு தான் போவாங்கன்னு சொல்லலாம். எல்லா வகையிலும் முன்னேறத்துக்குண்டான திறமை இவங்ககிட்ட அமைஞ்சிருக்குது. ரிஷபராசிக்காரங்க சாமர்த்தியசாலிங்க, சாதுரியமாகவும் செயல்படுவாங்க. அதே மாதிரி இவங்க பார்க்கறதுக்கு சாதுவாக தான் இருப்பாங்க. இயல்பாகவே இவங்க சாது தான். ஆனால் இவங்களை யாராவது கோபப்படுத்திட்டாவோ, இவங்களை யாராவது அசிங்கப்படுத்திட்டாவோ, திட்டாவோ சாது முரண்டா காடு கொள்ளாதுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி தான் பொதுவாகவே ரிஷபராசி அன்பர்கள் எந்த அளவுக்கு சாதுவாக இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு மட்டும்தான். யாராவது இவங்கள உதாசீனப்படுத்துறதோ அவமானப்படுத்துறதோ செஞ்சுட்டா அவங்கள வாழ்க்கை முழுவதுமே திரும்பி பார்க்க மாட்டாங்க. எடுக்கிற கொள்கையாக இருக்கட்டும், எடுக்கிற முடிவாக இருக்கட்டும், இப்படி தான் எந்த ஒரு விஷயமும் பின்வாங்கவே மாட்டாங்க. அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, தான் எடுத்த முடிவுலேருந்து பின்வாங்க மாட்டாங்கன்னு சொல்லலாம். நிறைய கற்பனை திறன், கற்பனை வளங்கிறது உங்களுக்கு நிறைய இருக்கும். இதுதான் உங்களுக்கு ஒரு சில நேரங்களில் பலவீனமாகவே அமைஞ்சிருது. கற்பனை செய்யக்கூடிய திறன்கிறது அதிகம் தான். பொதுவாகவே ரிஷபராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையோட நிதர்சன உண்மைங்கிறது தெரிஞ்சு தான் இருக்கும். இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் நடக்கிறதுக்கு முன்னாடியே அதை அதிகப்படியான கற்பனையோடு செயல்பட ஆரம்பிச்சிருவாங்க. இதனாலே நிறைய குழப்பங்களுக்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலையும் உண்டாகிடும். இதை எல்லாமே நீங்கள் தவிர்த்துட்டாவே உங்கள் வாழ்க்கை சிறப்பு. ஆனால் நீங்கள் எதை செய்ய நினைச்சாலும் சரி, ஆசைப்பட்ட நினைச்சாலும் சரி, அது கிடைக்கிறதுக்கு முன்னாடி அது சார்ந்த கற்பனை உங்களுக்கு கொஞ்சம் கூடவே இருக்கும். எது செஞ்சீங்கனாலும், ஆசைப்பட்டீங்கனாலும் அது கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருந்தாலும் சில நேரங்களில் கொஞ்சம் தடத்தாமதம், மனசில் ஒரு இனம் புரியாத கவலை ஓடிக்கிட்டே தான் இருக்கும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே நீங்கள் எப்போதுமே சுறுசுறுப்பாக செயல்படுறது, மூளையை ஒரு இயங்கி கொண்டு இருக்கக்கூடிய நிலையில வச்சிருக்கிறது தான் உங்களுடைய எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கவனமாக இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, எப்போதும் உங்களுடைய எதிரிகள் உங்கள் பக்கத்தில் தான் இருப்பாங்கங்கிறதே. நிறைய போட்டி போகிறவங்களும் உங்களுக்கு தெரியாமலே உங்கள் கூட இருக்கக்கூடியவங்க இருப்பாங்க. உங்களை ஏதாவது ஒரு வகையில் வீழ்த்தணும், உங்களை நஷ்டம் அடைய வைக்கணும்னு எப்போதுமே ஒரு கூட்டம் ஒரு பொறாமை பார்வையோடு இருக்கும். நீங்கள் இதை எல்லாமே எதிர்த்து வரக்கூடிய சூழ்நிலை தான் உங்கள் வாழ்க்கையில் அமையும். குடும்ப வாழ்க்கைங்கிறது உங்களுக்கு அற்புதம் தான். குடும்ப வாழ்க்கையை கண்ணுங்கிறது மருந்து கவனிக்கக்கூடியவங்களா இருப்பீங்க. இருந்தாலும் துணை வழி உறவுகளால் நிறைய விஷயங்கள், அவமானங்கள், நிறைய கஷ்டங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பட்டிருப்பீங்க. அதை பற்றி எல்லாம் கவலைப்படாதீங்க. ரிஷபராசி அன்புகளுக்கு உங்கள் வாழ்க்கையில் சிறப்பான பலன் கிடைக்க இருக்குது. அதே மாதிரி தொழிலாக இருக்கட்டும், உத்தியோகமாக இருக்கட்டும், எல்லாமே சிறப்பான வளர்ச்சி அடையும். கௌரவம், புகழ் இது எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக தேடி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குடும்ப விஷயமே சிறப்பு தான். உறவினர் வழியில் ஏற்பட்டிருந்த மனசங்கடல் எல்லாமே உங்கள் குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் பேசாமல் இருந்துட்டு வந்தாவே உங்கள் வாழ்வு சிறப்பாக இருக்கும். தொடர்ந்து ரிஷபராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய காலங்கள் எந்த மாதிரியான பலனை பெற போறீங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம்.
ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் சிறப்புன்னே சொல்லலாம். புதிய ஒரு நம்பிக்கை உங்க மனசுல பிறந்திருக்க போகுது. நீங்க செய்யக்கூடிய முயற்சி எல்லாமே உங்க மேல நம்பிக்கையை அதிகரிக்க வைக்கும். கூட பிறந்திருக்கக்கூடியவங்களுடைய சிந்தனை உங்களுக்கு இந்த காலங்களில் சிறப்பா இருக்கிறதால எல்லா வகையிலும் உங்களுக்கு சிறப்பு தான். திடீர்னு ஒரு மறைமுகமான விமர்சனம் எல்லாம் இருக்கத்தான் செய்யும். அதை பத்தி எல்லாமே கவலைப்படாதீங்க. திறமையை சரியான நேரத்தில் வெளிப்படுத்தினீங்கன்னா சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எல்லா வகையிலும் உங்க மேல இருந்த பழிச்சொல் அவச்சொல் எல்லாமே மாறக்கூடிய சூழ்நிலை. அரசு வேலை மாதிரியான முயற்சி எல்லாமே இந்த காலத்துல வெற்றி தரணும்னு சொல்லலாம். தொடர்ந்து கொஞ்சம் தர்ம காரியங்களை இந்த காலத்துல ஈடுபட்டு வாங்க. உங்களால முடிஞ்ச விஷயத்தை இந்த காலகட்டங்களில் ஏழை எளிங்களுக்கு கொடுக்கறதும் முக்கியமா அன்னதானம் மாதிரியான விஷயங்களும் செஞ்சுட்டு வர பாருங்க. இதனால மன மகிழ்ச்சி உண்டாகிறதோட மட்டும் இல்லாம தொழில் வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் ஒரு சிறப்பான பலன் கிடைக்கும். திருமணம் மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தடை நீங்கக்கூடிய காலகட்டமா அமைஞ்சிருக்குது. பெண்களா இருக்கக்கூடியவங்க கூட உங்க மனசுக்கு ஏற்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த காலத்துல நடக்கும். முக்கியமா வீட்டுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே வாங்கி மகிழக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. வெளிக்கு போன உறவு கூட இந்த காலத்துல உங்களை தேடி வருவாங்க. இது வரைக்குமே உறவினர் வகையில நிறைய பகை ஏற்பட்டிருக்கலாம். இனி பகையை மறந்து அவங்க உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டம் தான். தொடர்ந்து குடும்ப உறவுகளை அனுசரிச்சு போயிட்டு வர்றது உங்களுக்கு சிறப்பு. வாக்குறுதி யாருக்காவது கொடுக்குறீங்கன்னு நினைச்சீங்கன்னா இந்த காலத்துல கொஞ்சம் நீங்க சிந்திச்சு தான் கொடுக்கணும். உறவினர் வகையிலும் சரி, நண்பர்கள் வகையிலும் சரி, ரிஷபராசி அன்பர்களுக்கு இனி மதிப்பு மரியாதை கூடி வரக்கூடிய காலகட்டம். வியாபாரிகளா இருக்கக்கூடியவங்க, தொழில் துறையில் இருக்கக்கூடியவங்க எதிர்பார்க்கக்கூடிய லாபத்தை பெற போறீங்க. உத்தியோகத்துல கூட வழக்கத்தை விட ஒரு சிறப்பான ஈடுபாடுங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். இதனால ஒரு நல்ல மதிப்பு கிடைக்கிறதோட மட்டும் இல்லாம வேலை சார்ந்த விஷயங்கள ஒரு நிதி ஆதாயத்தை பெற போறீங்கன்னு சொல்லலாம். கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த காலத்துல புதிய வாய்ப்புகள் கிடைக்க போகுது. இதனால நிறைய விஷயங்களை நீங்க பிரபலம் அடைய போறீங்கன்னு சொல்லலாம். ரியல் எஸ்டேட் மாதிரியான விஷயம், மார்க்கெட்டிங் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் எல்லாமே உங்களுக்கு சிறப்பா இருக்குது. தட தாமதம் சந்திச்சு வந்து நீங்க இனி நல்ல விஷயங்களை சந்திக்க போறீங்கன்னு சொல்லலாம். நண்பர்களோட உதவி உங்களுக்கு இந்த காலத்துல சாதகமா அமைஞ்சிருக்குது. வரவுங்கிறது உங்களுக்கு இந்த காலத்துல கூடிதான் வரும். ஒரு சில நேரங்களில் செலவு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால கொஞ்சம் சிக்கன நடவடிக்கை மேற்கொள்ள பாருங்க. அதே மாதிரி நீங்க இரவு நேர பயணங்கள் மாதிரியான விஷயங்களை இந்த காலத்துல தவிர்த்துட்டு வந்தா ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வாரங்கள் சிறப்பு தான். பொருளாதார ரீதியாக கூட உங்களுக்கு நல்ல திருப்தியான வாரங்களை சொல்லலாம். கணவன் மனைவிக்கிடையே இனி அந்யோன்யம் அதிகரிக்கும். கொஞ்சம் பயணங்கள் போகக்கூடிய வாய்ப்பு. ஒரு சில நேரங்களில் மருத்துவ ரீதியான பிரச்சனை ஏற்படலாம். உடல் ஆரோக்கிய விஷயத்துல கவனமா இருக்க பாருங்க. வேலை செய்யற இடத்துல ஒரு திருப்தியான சூழ்நிலைங்கிறது உண்டாகும். வியாபாரிகளா இருக்கக்கூடியவங்க கூட எதிர்பார்த்த விஷயத்துல எல்லாமே உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஒரு வியாபார ரீதியா நீங்க வாடகை இடத்துல கடை நடத்துறீங்கன்னு நினைச்சீங்கன்னா இனி சொந்த இடத்துக்கு கடை மாத்தலாமாங்கிற முறையான யோசனை எல்லாம் உங்க மனசுல இருக்கும். அது எல்லாமே இந்த காலத்துல நீங்க செயல்படுத்தவும் செய்வீங்க. குடும்பத்தை நிர்வாகம் பண்ணக்கூடிய பெண்களா இருந்தா உங்களுக்கு இந்த வார சிறப்புன்னு சொல்லலாம். வேலைக்கு போற பெண்களா இருக்கக்கூடியவங்களுக்கு கூட கொஞ்சம் வேலைச்சுமே அதிகமாக தான் இருக்கும். இருந்தாலும் நீங்க கேட்கக்கூடிய சலுகைகள் எல்லாமே இந்த காலத்துல கிடைக்கக்கூடிய வாய்ப்பா அமைஞ்சிருக்கு. வேலை செய்கிற இடத்துல கூட ரிஷபராசி அன்பர்களுக்கு இது வரைக்குமே பல ஏமாற்றங்களை சந்திச்சிருப்பீங்க. சரியான வேலை அமையாத, சரியான பண வருமானம் இல்லாத இருக்கக்கூடிய சூழ்நிலை இருந்திருக்கலாம். இனி எல்லாமே மாறப்போகுது. வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு அதிகப்படியான பொறுப்பு உங்கள் மேலே சுமத்தப்படலாம். எதையுமே நீங்கள் எளிதாக எடுத்துட்டு வாங்க. இதனால நீங்கள் எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு சிரமமாக தோணாது. சம்பளம் அதிகரிக்கணும்னா கொஞ்சம் வேலை சுமை அதிகரிக்கத்தான் செய்யும். அதனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். தொழில் வளர்ச்சி உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. புதிய வேலைக்கு முயற்சி செஞ்சீங்கன்னாவும் இந்த காலத்தில் கிடைக்கும். தொடர்ந்து உடல் நலத்தில் மட்டும் நீங்கள் கவனம் எடுத்துகிட்டு வரணும். குறிப்பாக இந்த முதுகொலிய மாதிரியான பிரச்சனை, உடல் அசதி, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்படலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்திட்டு வர பாருங்க. மன அமைதியோடு இருக்க பாருங்க. யோகா, தியானம் இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சுட்டு வர பாருங்க. கவலைங்கிறது அதிகமாக உங்கள் மனசில் இருந்துட்டு வருது. அது எல்லாமே நீக்குங்க. கணபதி வழிபாடை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா எல்லா விஷயத்திலும் உங்களுக்கு சிரமங்கிறது இருக்காது. அடுத்து வரக்கூடிய கிரக மாற்றத்தால் ரிஷபராசி அன்பர்களுக்கு எல்லா வகையிலும் சிறப்பான பலன் கிடைக்க போகுது. பணம் பல வழிகளும் வரப்போகுதுன்னு சொல்லலாம். இந்த காலகட்டங்களில் நீங்கள் கொஞ்சம் யார்கிட்டையும் கடன் வாங்குறது சரி, கடன் கொடுக்கறது சரி வேண்டாம். கடன் யாருக்காவது கொடுத்தீங்கன்னா அது திரும்ப வருங்கிறது எந்த ஒரு உத்தரவாதமும் இருக்காது. அதனால கடன் விஷயங்கள, கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க பாருங்க. மாணவர்களாக இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு இது வரைக்கும் உங்கள் கல்வியில் இருந்துட்டு வந்த தடை எல்லாமே நீங்கக்கூடிய காலகட்டம். கல்வியில் தொடர்ந்து ஒரு ஆர்வத்தோடு படிச்சுட்டு வந்தீங்கன்னா நிறைய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். புதிய விஷயத்தை கற்றுக்கொள்றதுல ஒரு அதிக ஆர்வத்தோடு செயல்பட்டு வரவங்களுக்கு கொஞ்சம் கவனத்தை நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா போதும். வேலையில் இருந்துட்டு வந்த ஒரு சில தடைகள் எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கலாம். இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே அது விலகிறதால எல்லா விஷயத்திலும் ஒரு நல்ல வெற்றி வாய்ப்பு கிடைக்கும். நல்ல வேலை, நல்ல வேலையில் இருக்கக்கூடிய சம்பளம், உத்தியோக வாய்ப்பு இது எல்லாம் உங்களுக்கு சிறப்பாக அமைய போகுது. இது வரைக்குமே ரிஷபராசி அன்பர்கள் மேலே ஒரு தவறான கண்ணோட்டத்தோட, வீணான பழிச்சொல்லோட நீங்கள் ஆளாகியிருப்பீங்க. இனி எல்லாமே மாறப்போகுது. மதிப்பு மரியாதையோட, பொருளாதார வளர்ச்சிங்கிறது ஒரு சீரோடு இருக்க போறீங்கன்னே சொல்லலாம்.
தொடர்ந்து வரக்கூடிய காலகட்டங்களில் ரிஷபராசி அன்பர்களுக்கு சிறப்பு தான். எல்லா வகையிலும் லாபம் அதிகரிக்க போகுது. அரசாங்க விஷயத்துல கூட உங்களுக்கு லாபகரமான செயல்பாடுங்கிறது இருக்கும். இது வரைக்குமே உங்க வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் முட்டுக்கட்டைகள் ஏற்பட்டிருக்கலாம். இனி எல்லாமே மாறப்போகுது, சாதகமா மாறப்போகுதுன்னு சொல்லலாம். தொடர்ந்து குடும்ப வாழ்க்கையிலும் சரி, பொருளாதார விஷயத்திலும் சரி, ஒரு நலிவு சந்திக்கிற மாதிரி நீங்க உணர்ந்தீங்கன்னா சனிக்கிழமை நாட்களில் நீங்க சனீஸ்வர பகவான் வழிபாடு செஞ்சுட்டு வரது நல்லது. காக்கைக்கு தினமுமே நீங்க எள் கலந்து சாதம் வச்சு பாருங்க. சங்கட சதுர்த்தி நாட்களில் விநாயகர் பெருமான் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா எல்லா வகையிலும் சிறப்பு பெற முடியும். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் ரிஷபராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய 7 நாட்களுக்கும் எந்த மாதிரியான பலனை பெற போறீங்கிறத பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பலனுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.